வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் இந்த பூவுலகில், முக்கியமாக பாரதத்தில், அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு திருத்தலங்களிலே பல்வேறு பெயர்களிலே அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இது உங்கள் எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஏனென்றால் நாம் அனைவருமே இந்த முருகப்பெருமானுடைய பக்தர்கள் தான். முருகனுடைய எத்தனையோ திருத்தலங்களிலே அறுபடை வீடுகள் என்பது மிகவும் முக்கியமானது. பழனி, பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், சுவாமிமலை, திருத்தணி என அறுபடை வீடுகளிலுமே முருகப்பெருமான் அருளாட்சி செய்து வருகிறார். 7வது படைவீடாக மருதமலையை சொல்கிறார்கள். அதுவும் மிக அற்புதமான ஒரு திருத்தலமாக கோயம்புத்தூர் மாவட்டத்திலே விளங்கி வருகிறது. அதை போலவே முருகப்பெருமானுக்கென்று பல்வேறு விழாக்கள் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்றன. வைகாசி விசாகம், தைப்பூசம், பங்குனி உத்திரம், மாசி மகம் போன்ற அனைத்து விதமான பண்டிகைகளும் முருகப்பெருமானுக்காக இந்த உலகமெங்கிலும் உள்ள முருக பக்தர்களால் மிகவும் கோலாகலமாக, ஆரவாரமாக, ஆனந்தமாக கொண்டாடப்படுகிறது. அதிலும் தைப்பூசம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு முருகப்பெருமானுடைய திருவிழாவாகும். பல்வேறு ஊர்களிலும் இருந்து பழனி மலையை நோக்கி பக்தர்கள் விரதமிருந்து காவடி எடுத்து கால்நடையாக, பாதசாரிகளாக முருகப்பெருமானை காண ஓடி வருகிறார்கள். காவடி தூக்கி வருகிறார்கள். ஏனென்றால் முருகப்பெருமானுக்கு அசுரர்களை அழிக்க அந்த அம்பாள், அம்பிகை, அந்த உமாதேவியார், பார்வதி தேவியார் ஞானவேளை வழங்கியது இப்படி ஒரு தைப்பூச நாளில்தான் என்று சொல்கிறார்கள். அதனால் முருகப்பெருமானுடைய திருவிழாக்களில் இந்த தைப்பூசம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு திருவிழாவாகும். இந்த தைப்பூசம் என்பது தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று பௌர்ணமி அன்றோ அல்லது பௌர்ணமிக்கு ஒட்டிய நாட்களிலோ வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். முருக பக்தர்கள் உண்ணாவிரதம் இருந்து பழனிக்கு கால்நடையாகவும் காவடி தூக்கியும் முருகனை காண செல்கிறார்கள். பழனி மலையே கோலாகலமாக இருக்கும். உங்களில் எத்தனையோ பேர் நிச்சயமாக பழனிக்கு தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக போயிருப்பீர்கள். அப்படிப்பட்ட அந்த தைப்பூசத்தை பற்றித்தான் அதன் வரலாறு என்ன, அதன் முக்கியத்துவம் என்ன, தைப்பூச விரதம் இருப்பதால் அந்த முருகப்பெருமானுடைய அருள் நமக்கெல்லாம் எப்படி கிடைக்கிறது போன்ற விவரங்களை இந்த பதிவிலே நாம் காணலாம். ஞானபாரதம் தொடர்ந்து உங்களுக்கு பல்வேறு வகையான ஆன்மீக பதிவுகளை வழங்கி வருகிறது. நீங்கள் மறந்து விடாமல் ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் இதைப்போல பயனுள்ள பல பதிவுகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். எனவே எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, எங்களுடைய பதிவுகளை நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மற்ற ஆன்மீக குரூப்புகளுக்கும் அனுப்பி வைத்தால் அவர்களும் இந்த பதிவுகளை காண நேரும். நாம் போடக்கூடிய அற்புதமான கோயில்களை பற்றியும், அகத்திய பெருமான் நிகழ்த்திய அற்புதமான நிகழ்வுகளை பற்றியும், ஜீவ சமாதிகளை பற்றியும், பல்வேறு விதமான பண்டிகைகளை பற்றியும் தெரிந்து கொள்ள இயலும். எனவே உங்களுக்கு தெரிந்த மற்ற ஆன்மீக குரூப்புகளிலும் எங்களுடைய பதிவுகளை ஃபார்வர்டு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம் இன்று போடக்கூடிய மிக முக்கியமான பதிவு தைப்பூசம் பற்றிய பதிவு. தைப்பூசம் எப்படி உருவானது, அதனுடைய வரலாறு என்ன, தைப்பூசம் விரதம் இருப்பதால், தைப்பூசத்தன்று முருகனை போய் தரிசிப்பதால் என்ன பலன் கிடைக்கும் போன்றவற்றை நாம் இந்த பதிவிலே தெரிந்து கொள்ளலாம். ஒரு முறை அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் மிகப்பெரிய போர் ஏற்பட்டது. அசுரர்கள் தங்களுடைய மாய சக்தியால் தொடர்ந்து தேவர்களை தோற்கடித்து கொண்டே இருந்தார்கள். தேவர்கள் மீண்டும் மீண்டும் தோற்று போனதிலே சோர்ந்து போனார்கள். எனவே அவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார்கள். நாங்கள் அசுரர்களிடம் தோற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு தலைமை தாங்கி செல்ல, எங்கள் படைகளை வழிநடத்தி செல்ல ஆற்றல் வாய்ந்த, சக்தி வாய்ந்த ஒரு தலைவனை உருவாக்கி தாருங்கள் என்று கேட்டார்கள். சிவபெருமானும் தேவர்களுக்கு கருணை செய்ய திருவுளம் கொண்டார்.
அப்படி அவருடைய தனிப்பட்ட ஆற்றலில் அவருடைய தனிப்பட்ட சக்தியாக உருவானவர்தான் முருகப்பெருமான். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் உருவாகின. அவை 6 குழந்தைகளாக உருமாறின. அந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தார்கள். இப்படி 12 திருக்கரங்களுடன் 6 முகங்களுடன் உருவான முருகப்பெருமானுக்கு ஆறுமுகன் என்ற பெயரும் இதனால் தான் ஏற்பட்டது. கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கார்த்திகேயன் என்றும் முருகப்பெருமான் அழைக்கப்பட்டார். சிவபெருமானின் தேவியான பார்வதி தேவி முருகப்பெருமானின் அன்னை அல்லவா? தன் மகன் முருகப்பெருமான் ஆண்டிக்கோலத்திலே பழனிமலையிலே விட்டிருந்த பொழுதுதான் ஒரு தைப்பூச நாளில் அசுரர்களை அழிப்பதற்காக ஞான வேலினை வழங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் மற்ற எல்லா விதமான முருகன் கோயிலையும் விட, எல்லா திருத்தலங்களையும் விட பழனிமலையிலே தைப்பூச திருநாள் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அப்படி தன் அன்னையால் வழங்கப்பட்ட அந்த ஞான வேலை கொண்டுதான் அசுரர்களை முருகப்பெருமான் அளித்ததாக ஐதீகம். அதனால்தான் அந்த வேலினை நாம் வணங்குகிறோம். வேல்மாறல் என்று ஒரு பதிகம் இருக்கிறது தெரியுமா? அந்த வேல்மாறலை பாராயணம் செய்து வந்தால் நோய்களெல்லாம் மூடிப்போகிறாம். அது மட்டுமல்ல, தன் அன்னையால் தனக்கு வழங்கப்பட்ட அந்த ஞான வேலை கொண்டுதான் திருச்சீரலைவாய் என்று வழங்கப்படும் திருச்செந்தூரிலே அசுரர்களை முருகப்பெருமான் வதம் செய்தார். அதிலும் முக்கியமாக அந்த சூரபத்மனை வதம் செய்த திருவிழாதான் சூரசம்ஹாரம் என்ற பெயரிலே சஷ்டி விரதம் இருந்து பக்தர்கள் கொண்டாடும் அந்த சஷ்டி நாளில் திருச்சீரலவாயில் திருச்செந்தூர் கடற்கரையிலே மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது. அந்த வேலினை, ஞான வேலினை வழங்குவதால் நம்மை எந்த விதமான பில்லி சூனியம் கேவல் போன்ற தீய சக்திகள் நம்மை தாக்காது ஓடிவிடும் என்பது முருகபக்தர்களால் சொல்லப்படும் ஒரு ஐதீகம், ஒரு வழக்கம். எனவேதான் முருகனை வழிபடுவர்கள் வேலையும் தனியாக வழங்குவார்கள். அதற்கு காரணம் அந்த வேல் வெற்றிவேல், வீரவேல், ஞானவேல், அன்னையால் மைந்தனுக்கு வழங்கப்பட்ட அற்புதமான சக்திவேல். அதனால்தான் முருகப்பெருமானை வழங்குவது போலவே அந்த வேலையும் பக்தர்கள் வணங்கி வருகிறார்கள். வேல்மாறல் பதிகமும் மிகவும் புகழ்பெற்றது, நன்மைகளை வழங்கக்கூடியது. இந்த வருடம் தைப்பூசம் வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி நடைபெறுகிறது. தைப்பூச விரதம் இருக்கும் முருக பக்தர்கள் எல்லாம் மார்கழி மாதம் கடைசியிலேயே துளசி மாலை அணிந்து விரதத்தை ஆரம்பிப்பார்கள். சண்முக கவசம், சஷ்டி கவசம், வேல்மாறல், திருப்புகழ் போன்ற முருகனுக்கு உகந்த பாடல்களை எல்லாம் பாராயணம் செய்து முருகனை வழிபடுவார்கள். தைப்பூச திருநாளிலே பழனிமலைக்கு சென்று முருகனை வணங்கி வழிபட்டு பிரார்த்தனைகளை வேண்டிக்கொண்டு தங்களுடைய விரதத்தை இனிதே முடிப்பார்கள். அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த தைப்பூச விரதம். தைப்பூச திருநாளில் முருகனை வணங்குவது என்பது அவ்வளவு போற்றுதலுக்குரியது. முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு, ஆசியை பெறுவதற்கு, தங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்காக முருக பக்தர்கள் பலரும் தைப்பூச விரதம் இருந்து ஆறுபடை வீடுகளுக்கும் சென்று அங்குள்ள முருகப்பெருமானை வழிபட்டு தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்கிறார்கள். ஏனென்றால் தைப்பூச விரதம் என்பது அப்படிப்பட்ட ஒரு மகிமை வாய்ந்த, சக்தி வாய்ந்த விரதம் என்பது ஐதீகம். தைப்பூச நாளன்று முருகப்பெருமானுக்கு பல பக்தர்கள் காவடிகளையும் தூக்கி சென்று நேர்த்திக்கடனாக செலுத்தக்கூடிய வழக்கத்தையும் வைத்துள்ளார்கள். பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்பக்காவடி, சர்ப்பக்காவடி என்று பல்வேறு விதமான காவடிகளை எடுத்து சென்று முருகப்பெருமானை வழிபடுவதை முருக பக்தர்கள் வழக்கமாக வைத்துள்ளார்கள். தீராத நோய்களால் அவதிப்படும் பக்தர்கள் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு வழிபட்டு தைப்பூச நாளிலே விரதம் இருந்து முருகப்பெருமானை காண வருவதாக வேண்டிக்கொண்டு காவடி எடுத்து சென்று வழிபட்டால் அவர்களுடைய நோயெல்லாம் நீங்கி அவர்கள் பூரணமாக குணமாகி ஆரோக்கியமாக மாறுவதை பல முருக பக்தர்கள் உணர்வுபூர்வமாக அறிந்துள்ளனர். அது அவர்களோடு பழகி வந்த மற்ற முருக பக்தர்களுக்கும் தெரியும். ஏனென்றால் தன்னுடைய பக்தர்களுக்கு அற்புதமாக அருளை அள்ளி வழங்குபவன் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமான். எனவே முடிந்த வரையில் முடிந்த அன்பர்கள்
வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை ஏதோ ஒரு முருகன் தாக்கிலே சென்று வழிபட்டு தங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லி வேண்டிக் கொண்டு வாழ்வில் வளமும் நலமும் பெற வேண்டும் என்று ஞானபாரதம் உங்களை வாழ்த்துகிறது. வாழ்க வையகம், வாழ்க பாரதம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.